ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலேருந்து 4 to 5 hours ஜேர்னி பண்ணி ஒரு கிராமத்துக்கு வந்தோம். இந்த கிராமத்துக்கு வந்த காரணம் என்னன்னு கேட்டால், முக்கியமான ஒருத்தரை சந்தித்து விவசாயத்தை பற்றி அவர் கொஞ்சம் எங்களோட ஃபவுண்டேஷன் சில்ட்ரனுக்கும் இது சம்பந்தமாக விவசாயத்தை யார் விரும்புகிறாங்களோ இவரில் ஒரு ஐடியா மூலம் நஞ்சில்லாத விவசாயத்தை எப்படி பண்ணுறோம், அதை எப்படி உருவாக்குறது, அதை வளர்க்குறதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அவர் எங்களுக்கு தருவார். இது வந்து நாங்கள் முக்கியமாக இந்த விவசாயத்தை விரும்புகிறவங்க, இவரோட பேச்சு விவசாயம், மூச்சு விவசாயம், சிக்கிறது விவசாயம், எல்லாமே விவசாயமாக தான் இருக்குது. அதனால தான் நாங்கள் அவ்வளோ தூரத்துலேருந்து இவரை தேடி கண்டுபிடிச்சி இவர் இன்னைக்கு எங்களுக்காக வேண்டிய இவர் எந்த வேலையும் வச்சுக்கிறல்ல, ஃபுல்லாகவே இந்த விவசாயத்தை பற்றி இவர் நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று தருவார்னு நினச்சி நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஐயாட பேரை கேட்போம், ஐயாட வரலாறை பற்றி அவர் இப்போ பேசுவார். அதுக்கப்புறம் நாங்கள் ஒன்றா எங்களுக்கு தேவையான கேள்விகளை கேட்போம். இது எங்களோட யூடியூப்காக நாங்கள் ட்ராவல் பண்ணி இந்த வீடியோ எடுக்கிறோம். இந்த மக்கள் பார்த்து பிரயோசனம் அடையணும்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போ இவரோட பேச்சுக்கு ஆரம்பிப்போம். தமிழ் கலாச்சார வேட்டியை எடுத்துட்டு தான் நாம் இன்றைக்கி ஐயா கூட பேசுகிறோம். ஐயா வணக்கம். நான் வந்து ஒரு விவசாயியாக பிறந்ததுக்கு பெரிய மகிழ்ச்சி. எங்கள் தாத்தா விவசாயி, எங்கள் பாட்டன், அதுக்கு முப்பாட்டம் எல்லாமே எங்களுக்கு விவசாயம் தான் முதல் தெய்வமே. இந்த இயற்கைக்கு முதல் நன்றி. அடுத்தது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் பிள்ளையாக பிறந்து நாங்கள் 4-5 பேரோடு பிறந்திருக்கோம். எல்லோரும் நல்லா படிச்சுட்டு எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்காங்க. நான் படிக்கவே இல்லை, விவசாயம் தான். நான் ஒரு 5வது வரைக்கும் போனேன். அன்றைக்கி இருந்த குடும்ப சூழ்நிலைனால நம்மளால் வந்து படிக்க முடியாத சூழ்நிலையே போயிடுச்சு. என் தம்பி தங்கச்சி எல்லாமே, என் தம்பிலாம் சயின்டிஸ்டாக இருக்காங்க. ஃபிசிக்ஸில் அவெல்லாம் பெரிய சயின்டிஸ்ட்டு. தம்பி இன்னொருத்தன் இன்ஜினியரு. எல்லாம் எங்கள் பாப்பா எம்எஸ்எம்பியில் எல்லாமே நாங்கள் படித்தோம். எல்லாமே 3 டிகிரி 4 டிகிரி உள்ளவங்க தான் வீட்டில் இருக்காங்க. ஆமாம், நான் விவசாயத்து மேலே ஆர்வப்பட்டு ஏறு மாடு ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி அப்போல்லாம் ஏறு மாடு தான் ஓட்டுவேன். அப்போல்லாம் கூலி ஏறு ஓட்டினாலே 6 ரூபா தான் கூலி, 8 ரூபா கூலி. அப்புறம் வந்து 50 ரூபாய் ஆச்சு, அப்புறம் 100 ரூபாய் ஆச்சு. 120 ரூபாய்க்கெலாம் நான் போய் ஏறு ஓட்டி, நம்ம நிலத்தில் அடி வைக்காத இடமே இல்லை, இந்த மண் கைப்படாத இடமே கிடையாது. நம்ம கை இது பண்ணி கையெல்லாம் அந்த அளவுக்கு ரஃப்பாக இருக்கு, அந்த மண் வெட்டி பிடிச்சி. ஆமாம், இப்போ தான் ஒரு வருஷம் 1.5 வருஷமாக அதிகமாக மண்டி பிடிக்கிறதில்ல, கொஞ்சம் இதாக போயிட்டோம். அதுக்கும் பிறகு அவ்வளோ கடுமையான உழைப்பு. நான் 2003 2004 தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரேன். 2004. ஆமாம், அண்ணந்தனே நான் வந்து இயற்கை விவசாயம் இல்லைனாலும் முழுசுமே நாங்கள் இயற்கையாகவே நேசிக்கிறாள். 20 வருஷத்துக்கு. ஆமாம், நாங்கள் வந்து எனக்கு வந்து இந்த நஞ்சியால் ஏன் இப்படிலாம் செய்யணும், ஏன் கொல்லியில் உரம் போடணும், அது என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் மாடு நிறையா இருந்தது. அந்த மாடு சாணி இயற்கையாக தழையெல்லாம் வெட்டி போட்டு தான் நடுவோம். அப்புறம் நாளடைவில் இதேமாரி நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ வந்து இந்த பசுமை விடன்னு ஒன்று இருக்கும். நான் சும்மா கொஞ்சம் எழுத்து கூட்டி படிப்பேன். அந்த ஆர்வமாக வாங்குவோம் அந்த புக்கை. சும்மா எழுத்து கூட்டி படிப்பேன். அப்படி இல்லைனாக்கா பக்கத்தில் யாரையா படிக்க சொல்லி அதை கேட்டுக்குவேன். இப்படியே இருக்கும்போது நிறைய எங்கெல்லாம் இயற்கை விவசாயம் மீட்டிங் நடக்குது, எந்த தமிழ்நாடு முழுக்க வெளி மாநிலம் வரைக்கும்லாம் போயிருக்கேன், ட்ராவல் பண்ணிருக்கேன். நிறையா இடத்துக்கு போயிட்டு நான் அந்த இயற்கையை நேசித்து நல்லா இதேமாரி பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்புறமேட்டு சரி இதேமாரி பாரம்பரிய நெல்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி நெல் ஜெயராமன் சொல்லி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த 1000 விதமான நெல் இருக்குது அப்படின்னு 1000 விதமான பாரம்பரிய நெல் இருக்குது. பாரம்பரியம். ஆமாம், ஒரு அரிசிக்கும் ஒரு நெல்லுக்கும் ஒரு குணம் இருக்குது, ஒரு மருத்துவ குணம் இருக்குது. எல்லாம் நீங்கள் அறிஞ்சு வச்சுருக்கீங்க. ஆமாம், அந்த அரிசியில் எது அதிக விலை விற்கும், எது அதிக ரூபா விற்கும், எப்படி என்னுடைய கான்செப்ட் எங்கே போகுது பாருங்க. எந்த அரிசியில் அதிக நன்மை இருக்கு, எந்த அரிசி விலை விற்கும் அதிகமாக. ஆமாம், விவசாயங்கிறது எல்லாம் நஷ்டம்தான். இப்போ நஷ்டம் இல்லை, இயற்கை விவசாயம் பண்ணாமல் எனக்கு நஷ்டம் கிடையாது, நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி விவசாயினாலே எல்லாம் நஷ்டப்படுறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அது பின்னால் சொன்னேன். இந்த எத்தனை விதமான நெல்லை, எந்த நெல் ஒஸ்தி நெல்லுன்னு நான் கேட்குறேன் அவங்கள போய். ஆமாம், காளான் நமக்கு, அது புத்தர் சாப்பிட்ட அரிசி அப்படின்னு சொல்கிறாங்க. காளான் நமக்கு அரிசி, காளான் நமக்குன்னு ஒரு நெல் புத்தர் சாப்பிட்டதா. ஆமாம், அதோடைய குணங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த நெல்லை அரைச்சி நல்லா சாப்பிட்டோம். அப்பயே கிலோ 100 ரூபா 120 ரூபா விற்கும். அப்பவே 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 வருஷத்துக்கு. ஆமாம், அந்த அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ குவாலிட்டியான அரிசி. அப்புறம் வருஷத்துக்கு 20 விதமான நெல் 30 விதமான நெல் நடுவேன் நீங்கள். ஆமாம், ஒரு வருஷத்துக்கு. அது வந்து 10வது மாதம் நாற்று விட்டு 10வது மாதம் லாஸ்ட்டு 11வது மாதம் நடுவோம். கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, காட்டியானம், ஜீரக சம்பா. ஜீரக சம்பாலே 5 விதமான ஜீரக சம்பா இருக்குது. வாசனை ஜீரக சம்பா இருக்குது, துளசி வாசனை ஜீரக சம்பா இருக்குது, கொத்தமல்லி ஜீரக சம்பா இருக்குது. இந்த மாதிரி அதுலேயும் ஒரு விதமான நெல் நடுறது.
பால் வளைக்குடைன்னு சொல்லி ஒரு நெல் இருக்குது, அது குடல் சம்பந்தமானது சரி பண்ணும். கை கால் இழுக்கும் இல்லையா, தோண்டு போகுது இல்லையா, நரம்பு தலை, நரம்பு தலை, அதுக்காக ஒரு அரிசி இருக்குது இல்பப்பூ சம்பான்னு. இந்த மாதிரி ஒரு அரிசியும் ஒரு குணம் இருக்குது. அந்த அரிசிலே ஐயாவும் விளைஞ்சிட்டாரு. எதை சாப்பிட்டாலும் கலப்படம், எல்லாம் கலப்படம், எல்லாம் சீக்கிரம் பணக்காரன் ஆயிடணும். இதே மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நான் வருஷத்துக்கு ஒரு 20 விதமான நெல், 30 இந்த வருஷம் 40 விதமான நெல் நட்டேன். 40 விதமான நெல் கூட இங்கே இருக்கு. அதில் வந்து இதே மாதிரி பண்ணும்போது ஒரு அரிசியும் ஒரு குணம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி நம்ம சாப்பிட போது பாசுமதி. ஆமாம், நாங்கள் டெய்லி ஒரு விதமான அரிசி தான் சாப்பிடுவோம். ஆமாம், இன்றைக்கி வந்து ஜீரக சம்பா, நாளைக்கு வந்து தூயமல்லி, நாளன்னைக்கு தங்க சம்பா, இப்படி டெய்லி ஒரு அரிசியை சாப்பிட்றோம். இப்போ கருங்குருவன்னு ஒரு நெல் நட்டுருக்கேன். அது வந்து கருவே உற்பத்தி ஆகும். இப்போ நம்மளுக்கு வெள்ளை அணுக்கள் உற்பத்தி ஆனாதான் விந்துக்கள்னு சொல்கிறோம். அதே மாதிரி பொம்பளைங்களுக்கு கருமுட்டை இருந்தால் தான் கரு உற்பத்தி ஆக முடியும், குழந்தை உற்பத்தி ஆகும். அந்த கரு உற்பத்தி பண்ணுறதுக்காக கருங்குருவன்னு ஒரு அரிசியே இருக்குது. அப்படி ஒன்று இருக்கு. இன்னைக்கு தான் நான் கேள்விப்பட்டேன். அப்படி மாப்பிள்ளை சம்பான்னா ஆண்மை ஸ்ட்ராங். மாப்பிள்ளை சம்பா, ஆமாம், இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். எவ்வளோ வித்தியாசமான பேரெல்லாம் இவர் வச்சுக்கிறாரு. ஒவ்வொரு அரிசிக்கும் ஒவ்வொரு குவாலிட்டி பலன் இருக்கி, அதுபோல தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. கேட்போம். ஒரு கருப்பு கவனிங்கிறத வந்து புற்றுநோயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த புற்றுநோயெல்லாம் வந்து குணப்படுத்திடும் அரிசி. அதுக்கு முன்னாடியே வந்து உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு சாப்பிட்டான். இப்போ வந்து மருந்து எடுத்து வச்சுட்டு தான் உணவுக்கு போகிறோம். அது சரி. அதேமாரி காலகட்டத்தினால அதனால தான் நான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்து 20 வருஷமாக இதை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம மூச்சு இருக்கிற வரைக்கும் அதான் பண்ண போகிறோம். இந்த விவசாயத்துக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் சாப்பிட்டதும் இல்லாத நம்மளை சார்ந்தவங்களும் சாப்பிட்ணும். ஐயா மாதிரி ஆளுக்கு சேத்துல காலை வச்சா தான் நம்மள மாதிரி ஆளுங்க சொத்துல கையை வைக்கலும். ஃப்ரெஷ்ஷாக வாழையில வெட்டி வாழையில சாப்பாடு. இந்த வாழையில சாப்பிட்டா உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. சரியா? இப்போ தான் கொண்டாந்து அப்படி வச்சுக்கிறாங்க. நாங்கள் இப்படி வாழையிலேருந்து என்ன மாதிரி சாப்பாடு எங்களுக்கு ஐயா வச்சுக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு சொல்லி. மாம்பழம் வச்சுக்கிறாங்க. எப்படி இருக்கு? மாம்பழம் சூப்பர் இருக்கு. நேச்சுரல் பானி மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. நாட்டு பாசுமதி. நாட்டு பாசுமதி. ரைஸ் தின்ன முன்னுக்கு மாங்காய் தின்னணுமா? ஓகே. டேஸ்ட் பாரு, நீங்கள் உங்கள் டேஸ்ட் எங்கள் டேஸ்ட்லாம் எப்படி இருக்கு? பியூர் மல்லாட்டை எண்ணெய். நாங்களே மல்லாட்டை ஆடி இருந்தது. எண்ணெய் ஆயில் குவாலிட்டியான ஆயில். இதில் எதுவுமே நஞ்சு இல்லாத இல்லை. 1% நஞ்சு இருக்கலாம். 100%ல 1% நஞ்சு வரும். ஏன்னா அந்த முருங்கைக்காய் மட்டும் இறவை. முருங்கைக்காய் அடுத்தவங்களுது, மீதி மாங்காய் நம்மளுது, கத்திரிக்காய் இறவை. 100% இது. இப்போ நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் 100% நஞ்சு சாப்பிட்றோம். 90% இது. ஒரு பர்சன்டேஜ் கூட உணவே கிடையாது. நீங்க சாப்பிட்றதெல்லாம் நஞ்சு. இது உண்மையான ஒரு உணவு. இதுதான் நல்லா வேலை பார்க்கும். கண்டிப்பா எங்களுக்கு நாமளும் சாப்பிட்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. சால்ட் வேணுமா? கரெக்டா இருக்கா? வச்சிருக்கேன். சாம்பார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு சஃபாரி குரூப் சார்பாக நாங்கள் இந்த அக்ரிகல்ச்சர் விவசாயிட இந்த வீட்டுக்கு வந்து அவங்களோட அந்த தோட்டத்தில் வயல்ல எல்லாம் போயிட்டு அந்த டைம் அவங்களோட பற்றின அந்த விவசாயத்தை பற்றின தெளிவை எடுத்துக்கொண்டோம். அதை வீடியோ பதிவு பண்ணிக்கிறோம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் எங்களை உற்சாகப்படுத்துங்க. இவ்வளோ தான் நாங்கள் இதை பார்க்கக்கூடிய பார்வையாளர்கிட்ட நாங்கள் கேட்டுக்கொள்வது. நன்றி, தேங்க்யூ, வணக்கம்.